உமன்ஸ் டே அதுமா நீங்க யாருக்கு விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அன்னி தெரசாக்கு தான் விஷ் பண்ணும். ஏன்னா வேற யாரும் எனக்கு தெரியும், இருந்தாலும் வேணாம். அவங்கள மாதிரி ஒரு பெண்மணி கிடைக்காது. ரெண்டாவது இந்திரா காந்தி, அவ்வளவுதான். நான் எங்க அம்மா விஷ் பண்ணுவேன். ஆனா எனக்கு அம்மா இல்லை. எங்க பாட்டி விஷ் பண்ணேன். பாட்டிக்கு நான் ஏன் விஷ் பண்றேன்னா, எங்க அம்மா இருக்கும் போது எங்களை பார்த்துக்கிட்டாங்க நல்லா. எங்க அம்மா இல்லாத போதும் இப்போ அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. யாருக்கு விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எங்க அம்மாக்கும் அக்காவுக்கும் விஷ் பண்ணுவேன். நீங்க ஒரு பெண்ணா இருந்து இன்னொரு பெண்ணுக்கு என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? எல்லாம் அடக்க ஒடக்கமா இருங்க. கண்ட நேரத்துல வெளியில சுத்தாதீங்க. எந்த ஆண்களையும் நம்பாதீங்க. அந்த ஏஜ்ல போய் தேவையில்லாத விஷயங்கள்ல மாட்டாதீங்க. இந்த இப்போ புதுசா இந்த எல்லாம் போதை கலாச்சாரம் அது இது வந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாம நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட பண்பாடு அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. எல்லா உமனும் ஈக்குவலா தானே சொல்றாங்க. எங்க சொல்றாங்க அந்த மாதிரி? அப்படின்றது சும்மாதான் சொல்றாங்க. வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியவும் சரி. எங்களால ஒரு பையன் கிட்ட கூட நிம்மதியா பேச முடியல. எல்லாரும் சேஃப்டியா இருக்கணும். அதே மாதிரி உங்களோட கனவுகளே நீங்க இதுவா இருக்கணும் அப்படின்னு ஆசை. எல்லா அம்மாக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே, சிஸ்டர்ஸ் ஹாப்பி உமன்ஸ் டே. உமன்ஸ்க்கு இன்னும் நிறைய ஃப்ரீடம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். பஸ்ல கூட நிறைய செக்ஷுவல் அபியூஸ் நடக்குது, ஹராஸ்மெண்ட் நடக்குது. அதை பத்தி எதிர்த்து கேள்வி கேட்டாலும் பெருசா நீ உமன் கார்டை தூக்கிட்டு வந்துடுற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அஃபெக்ட் ஆகுறது நாங்க மட்டும்தான். ஸோ அதனால தான் நாங்க மட்டும் தான் சொல்ல முடியும். டிபிசி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. மக்கள் உமன்ஸ் டே பத்தி என்ன நினைக்கிறாங்க, இல்ல சுதந்திரம் இருக்கா இல்லையா, சேஃபா இருக்காங்களா இல்லையா அப்படின்றத பத்தி சில கேள்வி எல்லாம் கேட்க போறோம். வாங்க பார்க்கலாம். உங்க பேருமா? என் பேர் சித்ரா. இப்போ நாளைக்கு வந்து உமன்ஸ் டே ஸ்பெஷல். நீங்க ஒரு பெண்ணா இருந்து இன்னொரு பெண்ணுக்கு என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? எல்லாம் அடக்க ஒடக்கமா இருங்க. என்ன கண்ட நேரத்துல வெளியில சுத்தாதீங்க. எந்த ஆண்களையும் நம்பாதீங்க. நிறைய தப்பு நடக்குது. அது பெண்ணா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும். ஆனா இது சுதந்திர நாடுல. சுதந்திர நாடு எதுல சுதந்திரம் வரணுமோ அதுல சுதந்திரத்தை எடுங்க. இந்த மாதிரி இருக்கிற சுதந்திரம் வேணாம் நமக்குன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி அவங்கவுங்க விருப்பம்னுவாங்க. கேட்டா பசங்க வந்து அது எங்க இஷ்டம் பாட்டி, நீங்க சொல்லாதீங்க அப்படின்வாங்க. அது தப்பு. வீட்டில் பெற்றவங்க வந்து எதை நம்பி வெளியில தான் அனுப்புறாங்க. பசங்க படிச்சுட்டு வீட்டுக்கு வரட்டும், வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரட்டும்னு நினைக்கிற தாய்மார்கள் தான் 99% இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். நம்ம வந்து பண்ண போய் தான் இப்போ நிறைய நடக்குது. சொல்லக்கூடாது, ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. அது ஒண்டி நம்ம வந்து செய்யணும். பாதுகாப்பு வேணும். மெயினாக பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு நம்மளும் தான் இடம் கொடுக்குறோம். என்ன பெண்ணா நானும் தான் சொல்கிறேன். நான் தப்பு பண்ண இடம் கொடுத்தாதான் அந்த தப்பு நடக்கும். என்ன எங்கேயுமே தனியாக போக முடியல. பெண்களுக்கு சுதந்திரங்கிறது கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்க சுதந்திரமே கிடையாது பெண்களுக்கு. அதனால வந்து 26லயாச்சும் சுதந்திரத்தை எடுத்து வைப்போம். பெண்களாவே வாழ கத்துக்குங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பேரு சுதா. நாளைக்கு உமன்ஸ் டே, March 8 உமன்ஸ் டே. நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணுங்க? என்ன மாதிரி ஃபீல் பண்ணனா, இப்போலாம் உமன்ஸ்க்கு வந்து சேஃப்டியே இல்லை. மன ரீதியாகவும் வெளியவும் சேஃப்டி இல்லை. அதுக்குன்ட்டு எல்லா மென்ஸையும் நான் குறை சொல்லலை. பாதி பேர் அப்படி இருக்காங்க, பாதி பேர் இப்படி இருக்காங்க. அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க எது ஒன்றுத்துக்குமே. இப்போ வீட்லேயும் சரி, வீட்டில் எதனாலனா இப்போ வெளியே போகணும் அப்படின்னா கூட அவன் ஆம்பளை பையன் வெளியே போயிடுவான். நீ பொண்ணு தானே, நீ வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், பாத்திரம் தான் துலக்கணும். ஏன் பொண்ணு மட்டும் தான் பாத்திரம் துலக்கணுமா? ஏன் பையன் பாத்திரம் துலக்கக்கூடாதா? எது ஒன்றுத்துக்குமே இல்ல மென்னும் உமனும் ஈக்குவலா தானே சொல்றாங்க. எங்க சொல்றாங்க அந்த மாதிரி? அப்படின்றது சும்மாதான் சொல்றாங்க. மற்றபடி வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியவும் சரி. எங்களால ஒரு பையன்கிட்ட கூட நிம்மதியா பேச முடியல. ஒரு பையன்கிட்ட பேசினா அவன் கமிட்டடு, அவன் ஆள் கூட தான் சுத்துறா. அதே மாதிரி வீட்டில் போய் என்ன சொல்றாங்க, தப்பா பேசுறாங்க. ஒரு மாதிரி அந்த ஃப்ரெண்டா இருந்தாலுமே அதை நான் எங்களால சொல்ல முடியல ஃப்ரெண்டுன்ட்டு. ஏன் பார்த்தாலே தெரியாதா? உமன்ஸ் டே அதுவா? உமன்ஸ்க்குலாம் என்ன சொல்லணும் நீங்க? என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, உங்களால் எல்லாமே முடியும். நீங்கள் உங்கள் வேலை போங்க. யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்காதீங்க. உங்கள் வேலை போங்க, அவ்வளோதான். சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுட்டு உனக்கு நீ நான் கரெக்டாக இருக்கியா அதை பாரு. இந்த ஒரு ஜென்ரேஷன்லேயும் வந்து உமன் சேஃபாக இல்லை அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சொல்கிறதுக்கு எனக்கு சரியாக தெரியல.
அதுதான். ஆனால் எல்லாருமே சேஃபாக இருக்கணுன்றது ஒரு இதுதான் எனக்கு, வேற எதுவும் இல்லை. எல்லாருமே சேஃபாக இருக்கணும். நீங்க ஒரு மென்னா இருந்துட்டு உமனுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் சேஃப்டியாக இருக்கணும். அதேமாரி உங்களோட கனவுகளே நீங்கள் இதுவாக இருக்கணும் அப்படின்னு ஆசை. எல்லா அம்மாக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே, சிஸ்டர்ஸ்க்கு ஹாப்பி உமன்ஸ் டே. நாளைக்கு உமன்ஸ் டே நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஸ்டே வந்து அவங்கவுங்க செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக அவங்களே ஓன் இதாக இருக்கணும். அதுக்கு நமக்கு வந்து அயன் லேடின்னு சொல்லுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அது வந்து ஜெயலலிதா மேடம். ஸோ அவங்க தான் அயன் லேடி. அந்த மாதிரி ஒரு போல்டாக அவங்க எப்படி ஆட்சி நடத்துனாங்க, எவ்வளோ அவமானப்பட்டாலும் அதையும் மீண்டு வந்து அதுக்கப்புறம் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி திரும்ப கொண்டு வர முடியல இல்லையா. அது பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும், இல்லை பெண்களை வந்து ஸ்போர்ட்ஸ் விஷயத்தில் ஊக்குவிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இருந்தது இல்லையா. அந்த மாதிரி பெண்கள் வந்து மல்டி டாஸ்கிங், நம்ம யோசிச்சோம்னா எல்லாமே முடியும், நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது பெண்கள். ஸோ அது என்ன சொல்கிறது, ஃப்ளைட் ஓட்டுறதுலேருந்து ஆப்ரேஷன் சிந்தூர் வரைக்கும் நம்ம போயிட்டோம். ஸோ இப்போ நம்ம நாட்டை ஆள்றதும் திரௌபதி முர்மு ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க. ஸோ நம்மளால வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வாய்ப்புகள் கம்மி தான், பாதுகாப்பு கம்மி தான். உமன்ஸ் வந்து அட்வான்டேஜ் நினச்சி டிஸ்அட்வான்டேஜ் பண்ணுறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிஸ்அட்வான்டேஜ் பண்ணுறது அவங்களோட லைஃப்பை வந்து சரியான பாதையில் அமைச்சிக்காம அவங்களையே கீழே தாழ்த்திக்கிறாங்க. முன்னேற பாதையில் இல்லாமல் அவங்க பின்னோக்கி போய்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இன்னும் அந்த பழைய பஞ்சாங்கத்திலே தான் அப்புறம் நம்மளும் போய் அடுப்புதும் பெண்களுக்கு அப்படின்ற மாதிரி அது இருக்கணும். இப்போ ரீசெண்டாக ஒரு தாய் கிழவியின் படம் வாங்கினாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. நான் படத்துக்கு ப்ரமோஷனாக சொல்லலை, அந்த கடைசியில் வர ஒரு பெண்ணுனா தனியாக சுயமாக இருக்க தெரியணும், டிபெண்டாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம் எந்த காலத்துலையுமே. அது படிக்கிறவங்களா இருக்கட்டும், படிக்காதவங்களா இருக்கட்டும். இப்போ ஆஃபீஸு ஐடின்னு வந்துருச்சு, பட் ஒரு பூ விற்கிற அக்காவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவங்க வந்து டிபெண்டாக இல்லாமல் தனியாக இருக்கணும். நமக்குன்னு பின்காலத்துக்கு சேர்த்து வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா. அதில் ஒரு சின்ன இது வரும். அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஸ்கூல் படிக்கிற காலத்தில் ஒரு பொண்ணு ஒரு பையனும் பஸ்ஸில் பேசிட்டு போவாங்க. ராதிகா ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, 10 தலைமுறை ஆச்சு படிக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு. அதை நீ மிஸ்யூஸ் பண்ணுறல்ல, அதுதான். அதை அந்த சர்டன் ஏஜ் அவங்க தாண்டி வந்துட்டாங்கன்னா ஏரோப்ளேனே ஓட்டலாம். இப்போ 2026க்கு நீங்கள் உமன்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உமனுக்கு என்ன சொல்லணும்னா, கல்வி ஒன்று தான் எல்லாத்தையும் நம்மளை முன்னேற்றுறது. ஸோ அந்த கல்வியில் அதான் எஜுகேஷன் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதுதான் உங்களை வந்து முன்னேற்றுறது. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கிட்டோம்னா, ப்ளஸ் இல்லைன்னா ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. டிபெண்ட்டாக இருக்காதிங்க. அந்த ஏஜில் போய் தேவையில்லாத விஷயங்களில் மாட்டாதீங்க. இப்போ புதுசாக இப்போ எல்லாம் போதை கலாச்சாரம் அது இதுன்னு வந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட பண்பாடு அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அதை பண்ணாலே லைஃப்பில் முன்னுக்கு வந்துருவாங்க. நாளைக்கு உமன்ஸ் டே ஸ்பெஷல், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உமன்ஸ் டேனா அம்மா தான் எல்லாமே செய்வாங்க, அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணுவோம் உமன்ஸ் டே. உமன்ஸ்க்கு இன்னும் நிறைய ஃப்ரீடம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த இன்னொன்று நிறைய பஸ்ஸில் கூட நிறைய செக்ஷுவல் அப்யூஸ் நடக்குது, ஹராஸ்மெண்ட் நடக்குது. அதை பற்றி எதிர்த்து கேள்வி கேட்டாலும் பெருசாக நீ உமன் கார்டை தூக்கிட்டு வந்துடுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அஃபெக்ட் ஆகிறது நாங்கள் மட்டும்தான். ஸோ அதனால தான் நாங்கள் மட்டும் தான் சொல்ல முடியும். ஆனால் சொன்னால் நீங்கள் உமன் கார்டை தூக்கிட்டு வந்துடுறீங்க, நீங்கள் ஒரு ஃபெமினிசம் பேசுகிறீங்க அப்படின்றாங்க. ஃபெமினிசம் இல்லை, அது நடக்கிறதா சொல்கிறோம். சிலது சொல்கிறது இல்லை, பட் சிலது உண்மையாக நடக்குது, அதனால தான் சொல்கிறோம். ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் வந்து உமன்ஸ்க்கு கிடைச்சி ஆகணும். இப்போ எல்லா இடத்துலையும் உமன் வந்து மென் மாதிரி உமனும் வந்து ஈக்குவலாக தான் இருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் இன்னும் என்ன எதிர்பார்க்கலாம்? இப்போவே நல்லா இதுவாக செட்டிலாக தான் இருக்காங்க உமன்ஸ். இப்போ நிறைய ஃப்ரீடமாக தான் இருக்காங்க. அப்போ கம்பேர் பண்ணும்போது இப்போது உமன்ஸ் பைக் ஓட்டுறாங்க, வண்டி ஓட்டுறாங்க, அவங்களும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, அவங்களும் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் எல்லாமே அவங்களும் புதுசாக இருக்குது. சொல்லப்போனால் இப்போ என்னோட அம்மா, இவங்களோட அம்மா, எல்லாரோட அம்மாவுமே இப்போ வேலைக்கெலாம் போகிறாங்க. ஸோ அது எல்லாமே ஒரு புது ஃப்ரீடம் தான். உமன்ஸ் டே அதுமா நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நானாம்மா அன்னி தெரசாக்கு தாம்மா விஷ் பண்ணணும். ஏன்னா வேற யாரும் எனக்கு தெரியும், இருந்தாலும் வேணாம். அவங்கள மாதிரி ஒரு பெண்மணி கிடைக்காது. 2வது இந்திரா காந்தி, அவ்வளவுதான். ஆனால் சொல்றதா தான் காமராஜர். என்னுடைய வயசுக்கு நான் அவங்க 3 பேரை தான் தேர்ந்தெடுப்பேன். மற்றவங்கள பற்றியெல்லாம் எனக்கு நோ அப்ஜெக்ஷன். இப்போ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு நான் எங்கள் அம்மாவுக்கு விஷ் பண்ணுவேன். ஆனால் எனக்கு அம்மா இல்லை. எங்கள் பாட்டிக்கு விஷ் பண்ணுறேன். பாட்டிக்கு நான் ஏன் விஷ் பண்ணுறேன்னா, எங்கள் அம்மா இருக்கும் போது எங்களை பார்த்துக்கிட்டாங்க நல்லா. எங்கள் அம்மா இல்லாத போதும் இப்போ அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. யாருக்கு விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் எங்கள் அம்மாவுக்கும் அக்காவுக்கும் விஷ் பண்ணுவேன். யாருக்கு விஷ் பண்ணுவீங்க? ஹாப்பி உமன்ஸ் டே. அம்மா, பாட்டி, பெரியம்மா, சித்தி, அக்கா அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே விஷ் பண்ணுறேன் ஹாப்பி உமன். உங்களுக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறது லேடிஸ்க்கு உமன்ஸ் டே. எல்லா மகளிருக்கும் தான், பட் ஸ்பெஷலாக சொல்லணும்னா
நம்மளோட நாட்டோட நிதியமைச்சர் அவங்களுக்கு ஹாப்பி உமன்ஸ் டே நிர்மலா சீதாராமன். நீங்க யார் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அம்மா தான், அம்மா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ.